கள்ளர்கள் சோழ மண்டலத்திலிருந்து வெளியேறி மதுரையின் கிழக்கு பகுதிக்கு வந்து வாழத் தொடங்கினார்கள். பின்பு 18 தன்னரசு நாடுகளை உருவாக்கினார்கள். அந்நாடுகளை நிர்வாகம் செய்வதற்கு அம்பலம் என்கிற அதிகார அமைப்பை உருவாக்கி தங்கள் குழுவிலேயே ஒருவரை அம்பலமாகவும் நியமித்துக் கொண்டனர். அம்பலம் என்பதற்கு ஊரின் பொது அவை என பொருள். ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி, அதாவது வெளிப்படுத்தி தீர்வு காண்கிற அவையாகும். அப்படி அம்பலப்படுத்துகின்ற பொது அவைக்கு தலைமை தாங்குபவர் அம்பலக்காரர் ஆவார். அவ்வாறாக அம்பல பதவி பெற்றவர்களுக்கும் அம்பல பதவி பெறாதவர்களுக்கும் அதிகார மோதல் ஏற்பட்டு அம்பலம் என்ற பதவி பெறாத வம்சாவளியினர் சிறுகச் சிறுக வெளியேறி மதுரைக்கு மேற்கு பகுதியில் திருப்பரங்குன்றம் மலை, கீழக்குயில்குடி மலை, மேலக்குயில்குடி மலை, நாகமலை, திடியன் மலை, புத்தூர் மலை போன்ற மலைகளுக்கு அருகாமையில் குடியமர்ந்தனர். இவ்வாறாக குடியமர்ந்த கள்ளர்களை கிழக்கு நாட்டு சகோதரர்களாகிய அம்பலக்காரர்கள் கள்ளர் நாடுகளுக்கும் புறத்தே, அதாவது வெளியில் பல மலைகளுக்கு அருகில் வாழ்கின்ற கள்ளர்கள் என குறிக்கும் வகையில் புறமலை கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர். அதுவே மருவி பிறமலை கள்ளர்கள் என்று உருவானது. கிழக்கு நாட்டு அம்பலக்கார சகோதரர்கள் ஏற்கனவே இருந்த கள்ளர் நாட்டுக்குள் வாழ்கின்ற கள்ளர்கள் நாட்டுக்கள்ளர்கள் என அழைக்கப்பட்டனர். அதுவே மருவி நாட்டார் கள்ளர் என ஆனது. பழைய ஆவணங்களிலும் மதுரைக்கு மேற்கு பகுதி புறமலை நாடு என்றே அழைக்கப்பட்டிருக்கின்றது. கர்னல் மெக்கன்சியால் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் தொகுக்கப்பட்ட ஓலைச்சுவடியில் கள்ளர் சாதி விளக்கம் எனும் நூலில் புறமலை நாடு என எழுதப்பட்டுள்ளது. 1901ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பிரான்சிஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆவணத்திலும் 1909ஆம் ஆண்டில் எட்கர் தர்சிடனின் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலிலும் பிரபல பிரெஞ்சு மானுடவியல் அறிஞர் லூயிஸ் டூமண்டும் புறமலை என்றே குறிப்பிட்டுள்ளார்.